பாலாக்கும் மறுவிருப்பு குறிச்சு இப்ப வேணும் சொல்லி இருக்கிறாரு. வாசிக்கிறவன் சிந்திக்கணும். அதனால மெசேஜ் வாசிக்கிறவங்க மட்டும் தான் இது எல்லாத்தையும் என்ன பண்ண சிந்திக்க முடியும். மெசேஜுக்கு வாசிக்காம நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாரு, வெவ்வேறு பிரசங்கங்கள் பேரத்தோட அஸ்திபாரத்தை போடுறாங்க. செய்ய நீங்க நிறைய பேர் வாசிக்கிறது. வெறும் யூடியூப் செய்திகள் மேல நீங்க அஸ்திபாரப்படக்கூடாது. வெறும் சபை செய்திகள் மேல அஸ்திபாரப்படக்கூடாது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளவுதான். உன் ஆத்மாவை பூஸ்ட் அப் பண்றதுக்கு தான் ஒரு செய்தி, இல்ல ஒரு யூடியூப் செய்தியை தவிர அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இண்டிவிஜுவலா நீங்க செய்தியை எடுத்து வாசிக்கணும். உங்களுக்கும் செய்தி ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? பாலாக்கு மறுவிருப்பை குறிச்சி என்னங்க? பாலாக்கு மறுவிருப்பை குறிச்சி தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இன்னைக்கு தீர்க்கதரிசி திரும்பமா நாங்க சொல்றாரு பாலாக்கு மறுவிருப்பை குறிச்சு பத்தி மேடம் சொல்லி இருக்கிறார். நான் தான் சொல்றேன், வாசிக்கிறவன் தானே 70,000 செய்தி வாசிங்க. ஃபர்ஸ்ட்ல வாசிங்க, மிருகத்தின் முத்திரை தேவனின் முத்திரை வாசிங்க. அதுல வாசிக்கும் போது இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்.